ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு 9 மணி போல் கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. காலையில் 8 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் 50 போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு 2 to 3 கிளார காலையில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிக்கெட்ஸ் கிடைக்கும். 1600 ரூபாயில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 2 பேர் டோக்கன் வாங்கி சுவாமி தரிசனம் பார்க்குற பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லியுமே 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. 7 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சாயந்தரம் ஒரு 5-6 மணி போல் விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸோ எல்லா இடங்களையும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் க்ரௌட் இருக்கிறதுனால அந்த டைமில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா டோக்கன்ஸ் ஷியோராக கிடைக்கும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தரிசனம் மார்னிங் ஸ்லாட்னா 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்னா 5லேருந்து 6 மணி நேரமும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். அடுத்து ரயில்வேஸ்லேருந்து கொடுத்துருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். ஒரு சில ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவும் ஒரு சில ட்ரெயின்ஸ் பார்ஷியலாகவும் திருப்பதிக்கு போகிறது கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 67207, 67208, 67205, 67210. இந்த 4 சர்வீசஸுமே திருப்பதி டு காட்பாடிக்கு போகிறது. இன்னிலேருந்து ஏப்ரல் 22 வரைக்கும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த 4 ட்ரெயினும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்ஷியல் கேன்சலேஷன் சொல்லிட்டு ட்ரெயின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 16854 விழுப்புரத்துலேருந்து திருப்பதிக்கு வர்ற ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். டேட் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் நம்பர் 16854, டேட் 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 20ஆம் தேதி, 22ஆம் தேதி பார்ஷியலாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது திருப்பதி டு காட்பாடி போகாது, விழுப்புரத்துலேருந்து வர்றது. காட்பாடியோடு நின்றுட்டு மறுபடியும் காட்பாடியிலேருந்து கிளம்பும். நோட் பண்ணிக்கோங்க. 16853 ஸ்டேட்டஸும் அதே தான், டேட்லாம் சேமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விழுப்புரத்துலேருந்து திருப்பதிக்கு வர மெமு ட்ரெயின் ஏப்ரல் 9ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் முந்தியம்பாக்கத்துலேருந்து கிளம்புன்னு போட்டிருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரி டு முந்தியம்பாக்கம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் முந்தியம்பாக்கத்துலேருந்து திருப்பதிக்கு வந்து போகும். 9ஆம் தேதியும் 16ஆம் தேதியும். ட்ரெயின் நம்பர் 16112. இந்த நியூஸ் கூட பேப்பரில் வந்தது. சனி ஞாயிறுகளில் புதுச்சேரி டு திருப்பதி ட்ரெயின் கேன்சல் செய்திருக்கிறாங்க, மறு அறிவிப்பு வரும் வரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுச்சேரியிலேருந்து திருப்பதிக்கு போகிறீங்கன்னா மெமோ ட்ரெயின்லலாம் செக் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக பார்க்குற தரிசனம் கூட ஆன்லைன் புக்கிங் தனியாக ஆப்பில் கொண்டு வர போகிறதா நியூஸ் சேனலில் நியூஸ் பார்த்தேன். அடுத்து டிடிடி இஓ தலைமையிலான ரெவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. அதில் இஓ ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா 300 தரிசன க்யூலையும் சர்வதர்ஷனம் க்யூலையும் அன்னப்பிரசாதம், பால், தண்ணீர் வழங்குறதுலலாம், குடி தண்ணீர்லாம் வழங்குறதுலலாம் கருத்து கணிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் தயார் செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்து லட்டு கவுண்டரில் தாமதம் இல்லாமல் லட்டு வழங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் அதில் கூட பக்தர்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேளுங்க அப்படின்னு இருக்காங்க. நைட்டு நேரம்லாம் ஃப்ரீ பஸ்ஸோட சர்வீஸ் திருமலாவில் சொல்கிறேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ரூம்ஸில் எல்லாமே ஸ்டாஃபுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி சுத்தம் ரிலேட்டடாகவும் எப்படி ரூம் எடுக்கிறாங்க, எந்த டைமில் வக்கேட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடைபாதையிலையும் க்யூலையும் நாம் கொடுக்குற அந்த மொபைல் லக்கேஜ் எல்லாம் எந்த டிலேயும் இல்லாமல் லக்கேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லலாம் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டெலிவரி கவுண்டருக்கு வர்றதில் டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு ராமநவமி திருமலாவில் இருந்தீங்கன்னா சாயந்தரம் 6:30 மணி போல்
ஹனுமந்த வாகன சேவால பெருமாள் எழுந்தருள்வார். மாடவீதியில் இருந்தால் நம்ம பார்க்கலாம், இல்லைனா எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஷியோராக உங்களுக்கு தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.